அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தினுடைய 3வது வரி, நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நான் அடிக்கடி அதை நினைப்பேன். சபைக்கு வர நிறைய மக்கள் பற்றாக்குறையில் வாழ்றவங்க தான், தேவைகள் மத்தியில் வாழ்றவங்க தான். பிரச்சனைகள், குழப்பங்கள், தடைகள், போராட்டங்கள் இவற்றின் மத்தியில் தான் வாழ்கிறார்கள். இவங்களுக்கு நிவாரணம் வேண்டுமே அப்படின்னு ஜெபம் பண்ணா ஆண்டவர் இப்படி வசனம் கொடுக்கிறார். எப்படி வசனம் கொடுக்கிறாரு அது பாருங்களேன். 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாவாய். இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இயேசு எனக்கு சொந்தம். எப்படியெல்லாம் சொந்தம்? அப்பா, அவர் எனக்கு அப்பா. அப்புறம் என்னுடைய மூத்த சகோதரன், மை எல்டஸ்ட் பிரதர், அவர் தான் எனக்கு மூத்த சகோதரன். அப்புறம் அவர் யார் எனக்கு? என் மணவாளன். இதில் எது ரொம்ப நெருக்கமான உறவு சொல்லுங்க பாலாம்? எங்கள் அண்ணன், பெரிய அண்ணன் இயேசு. அப்புறம் யார்? இயேசு என் மணவாளன். அப்புறம் யார்? இயேசு எங்கள் அப்பா. இதில் பெரிய உறவு எது? வெரி குட், பரவாயில்ல. சரி, இயேசு எனக்கு அப்பா, நான் அவர் பிள்ளை. நான் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? என் சோர்வுகள் அவருக்கு தெரியுமா தெரியாதா? என் பாடுகள் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்பா அதை பற்றி கேட்டால் இப்படி சொல்றாரு, என்ன சங்கதி? எனக்கு நிறைய தேவை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, எதிர்ப்பு நிறையா இருக்குது, குழப்பம் நிறையா இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணுங்க ஆண்டவரே, தீர்த்து வைங்கன்னு சொன்னா என்ன சொல்றாரு? என்னுடைய சொல்லுப்படியெல்லாம் நீ கீழ்ப்படியப்பான்றாரு. அப்போது நீ என் சொந்த ஜனமாயிருப்பாய். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டப்ப இயேசு பிள்ளைய மாறிட்டேன்ல. யோவான் 1:12 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். நான் தேவ பிள்ளை ஆயிட்டேனே. அப்புறம் இன்னும் என்ன பிரச்சனை? நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு முக்கியமோ அதை போலவே அன்றாடவும் இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவது, தேவனுக்கு கீழ்ப்படிவது அது ரொம்ப அவசியம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அது போதுமானது என்று செட்டில் ஆகிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டேன், தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறேன், இயேசு வரும்போது ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு 3 பிரிவுகள் உண்டு ரட்சிப்புல. நான் மனம் திரும்பினேன், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டேன், ஞானத்தானம் பெற்றேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஓகே, அது ஒரு பகுதி தான். அடுத்த பகுதி, தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறேன். தினந்தோறும் எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும், சோதனை வரும், பிரச்சனைகள் வரும். அதுல இருந்து என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படுகிறேன். இது ரெண்டையும் கரெக்ட் பண்ணிட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்வேன்? ரட்சிக்கப்படுவேன். இந்த இடையில உள்ள அன்றாட ரட்சிக்கப்படுதல் என்ற விஷயத்துல அடிப்படையில செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். obedience to his word, obedience to God. தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிதல்.
தேவனுக்கு நீங்க தினமும் வசனத்தின்படி கீழ்ப்படிஞ்சிட்டே வந்துட்டீங்கன்னா இந்த தனித்தனியெல்லாம் கூட்ட வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனித்தனியா கூட்டம்னா உங்களுக்கு புரியுதா? வாலிபர்களுக்கு தனி கூட்டம், திருமணம் ஆனவர்களுக்கு ஆலோசனை, ஆண்களுக்கு ஆலோசனை, பெண்களுக்கு ஆலோசனை, சிறுவர்களுக்கு ஆலோசனை, அப்படிலாம் தர வேண்டிய அவசியமே இல்லையே. நீ ஒழுங்கா பைபிளை படித்து பைபிள் உள்ள வசனங்களுக்கு நீ சரியா கீழ்ப்படிஞ்சிட்டு போயிட்டுனா அதுல எல்லாமே இருக்குது, அதுல எல்லாமே இருக்குது. இப்ப பிரச்சனை எங்க தெரியுங்களா? வசனத்தை ஒழுங்கா படிக்கிறதும் இல்லை, வசனத்துக்கு சரியா கீழ்ப்படிதும் இல்லை. நீங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளை அப்படின்னு கிளைம் பண்ணணுமா? என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டதோட இல்லை, டெய்லி நான் இயேசுவின் பிள்ளைன்னு கிளைம் பண்ணி பாருங்க, அவள் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன், சேர்ந்து படிப்போமா? கீழ்ப்படிஞ்சா வர ஆசீர்வாதம். உபாகமம் 28 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாமா? நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பைபிள் உள்ள ஆசீர்வாதம் பூரா உன் மேல வந்து பலிக்குமா? It shall be fulfilled in your life. தானாவே நடக்கும். வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சினா இப்ப சொல்லப்படுற ஆசீர்வாதம் எல்லாம் தானா வந்து பலிக்கும். என்னென்ன? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சிட்டிக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வதிப்பாரா, சிட்டி விட்டு வெளியே போகும்போது ஆசீர்வதிப்பார். அப்புறம் உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் உன் கூடை, கூட நிறைய காய், கூட நிறைய பழம், உன் கூடை. அப்புறம் மா பிசைகிற உன் தொட்டி, அது என்ன? சாப்பாட்டு குறிக்குது. மா பிசைகிற தொட்டி. அப்புறம் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். ஊருக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா போவியான், நிறைய காசு பணம்லாம் இருக்குமா, சௌகரியமா இருக்குமா ஊருக்கு போகும்போது. என்னங்க ஊருக்கு போறேன்னு பார்த்தேன், ரொம்ப நெருக்கடியா இருக்குதுங்க, அப்படியெல்லாம் இருக்காது. அப்புறம் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். ஊருக்கு போயிட்டு வரும்போது பரவாயில்ல, நிறைய பணம் மீந்து இருக்குது, ரொம்ப செலவெல்லாம் ஆகல, பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன். போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் எவ்வளவு பாருங்களேன். அப்புறம் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பதாக ஓடி போவார்கள். அப்புறம் பாருங்க, உன் களஞ்சியத்திலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். பார்த்தீங்களா? களஞ்சியம், உன் ஸ்டோர் ஹவுஸ், கிரானரி நிரம்பி இருக்குமா? உன் கை வாட்ஸ்எவர் யூ டூ, நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரா? பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு மற்ற ஜனங்கள் உன்னை கண்டு, டே அப்பா இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்களா? இவ்வளவு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு வரணுமா? இதெல்லாம் சேர்த்து ஒரு சென்டென்ஸ்ல சொல்லிட்டார். 26:18 என்ன சொல்லிட்டார்? 26:18 எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். நீ நல்லா கிளைம் பண்ணலாம், ஐ எம் யுவர் சைல்டு. ஜெபிக்கிற நேரங்களில் நான் ஒரு ஊழியக்காரனா, பல நேரங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரன் உடனே மாத்திருவேன். உங்களுடைய ஊழியக்காரன் என்பது செகண்டரி தான். பேசிக்கலி ஐ எம் யுவர் சைல்டு. என் ஜெபங்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரன் வாய் வரும், அது சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுவேன், அது செகண்டரி, அது 2வது தான் நம்முடைய ஊழியக்காரன் என்பது. பேசிக்கலி நான் யாரு? நான் உங்களுடைய பிள்ளை. இங்க இருக்கிற எல்லாரும் அதை எப்போதும் கிளைம் பண்ணலாம். எப்ப கிளைம் பண்ணலாம் தெரியுங்களா? சொல்லுங்க, இந்த வார்த்தை எப்ப கிளைம் பண்ணலாம்? நான் ஐ ஆம் எ சைல்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய சொந்தம் பாராட்டுறது. இயேசு எனக்கு சொந்தம் பாராட்டுறது. அது மாத்திரமல்ல, உங்க உடம்புல ஓடுற ரத்தமே இயேசுவின் ரத்தம் தான். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தமாயிருக்கிறது. இப்ப நீங்க கப்பல குடிச்சீங்களே, அது திராட்சை பழ ரசம்னு நினைக்காதீங்க, அது என்னது? இயேசுவின் ரத்தம். அப்போ உங்க உடம்புல என்ன ஓடுது? அப்போ நீங்க யாரு? இயேசுடைய பிள்ளை. இதை கிளைம் பண்ணணுமா? அது கிளைம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுங்களா? அது கிளைம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு முறை
கொல்கட்டாவிலிருந்து சென்னைக்கு வரணும். இது பல வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைய ட்ரெயின்ல எனக்கு பர்த் வேணும். இது நடக்கிற காரியம் இல்லை. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் எல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடியே ஃபில் ஆகிடும். இங்கே சில பேர் ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியலாம். அன்னைக்கு எனக்கு வேணும். அடுத்த நாள் ஆன்லைன் ப்ரேயர் சென்னைக்கு வரணும் நான். அப்போ அங்கே ஒரு தெரிஞ்ச இன்ஜினியர், வாங்க பாஸ்டர் நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை, உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும் வாங்க அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல, எப்படிரா அவர் இப்படி பண்ணுறாருன்னு. இந்த கவுண்டரில் போய் சொன்னார் ஒரு வார்த்தை, என்னுடைய கசின் சதர்ன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர், எனக்கு ஒரு பர்த் ஒன்றுன்னாரு. அவ்வளோ கூட்டம் இருக்குது. அவன் வாங்கி உடனே எழுதி கொடுத்துட்டான். இவர் மறுபடியும் அவங்ககிட்ட ஒரு பேப்பரில் தன்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து, உங்களுக்கு ஏதாவது எப்பயும் வேணும்னா என்கிட்ட வாங்க. அவன் சொல்கிறான், வெரி கைண்ட் ஆஃப் யூ சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இன்னைக்கு நைட்டு கோரமண்டலில் பர்த் வேணும்னு அங்கே 300 பேர் நிற்கிறாங்க, 1008 பேர் நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, சதர்ன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் ஏன் கசின், சொந்தம்னு உடனே சொந்தத்துக்கு எவ்வளோ வெயிட் வந்துருச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து கசின் பிரதர்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்து யாரு? எங்க அப்பா. எங்க அப்பா. அந்த சொந்தத்தை நீங்க கிளைம் பண்ணா உபாகமம் 28 இருக்கிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இல்லாத எல்லாத்தையுமே தருவார். என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தருவார். இதுக்கு ஒரே நிபந்தனை என்ன சொல்லுங்க? வாட் இஸ் த ஒன்லி கிரைட்டீரியா? வாட் இஸ் த ஒன்லி டிமாண்ட்? வாட் இஸ் த ஒன்லி கண்டிஷன்? ஒரே நிபந்தனை. அது என்ன ஒரே நிபந்தனை? என் கட்டளைகள் எல்லாம் நீ கை கொண்டால். நம்மள நிறைய பேர் வசனத்தின்படி வாழல. ஏன் தெரியுங்களா? பைபிள் சரியா தெரியல. ஏன் பைபிள் சரியா தெரியல? பைபிள் ஒழுங்கா படிக்கல. இது ஒழுங்கா செஞ்சிருங்க. இன்னிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரமா படிங்க. அது நல்லா கீனா பாருங்க. எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். மனம் திரும்பு அப்படின்னா மனம் திரும்புறேன்னு சொல்லுங்க. சும்மா மேலோட்டமா திரும்புறது அல்ல. மனம் திரும்புன்னா என்ன பண்ணிடணும்? மனம் திரும்பணும். என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றுறீங்க? வேற யாரையா மாதிரியா வைக்க கூடாது. அந்த பாஸ்டர் அப்படி இருக்கிறாரு, இந்த ஊழியர் இப்படி போட்டு. நான் சில ஆள்கிட்ட ஏதாவது பேசினா, நீங்க அந்த பிரசங்கரை பார்த்தீங்களா, அவர் எப்படி இருக்கிறாரு, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு வாங்க. அவங்களெல்லாம் பார்க்க கூடாது. இயேசு என்ன சொல்லிக்கிறது தெரியுங்களா? என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ. இயேசு பின்பற்ற சொல்றார். அப்ப கீழ்ப்படிவீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவீங்க? மனம் திரும்புங்கள், கீழ்ப்படிவீங்களா? என்னை பின்பற்றி வா, கீழ்ப்படிவீங்களா? சொல்லுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வாட் எவர் ஹேப்பன்ஸ், வாட் எவர் மே பி தி சிச்சுவேஷன். உங்க சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபேவரபிளா இருக்கலாம், உங்களுக்கு அன்ஃபேவரபிளா கூட இருக்கலாம். இட்ஸ் நாட் ஃபேவரபிள், இட் இஸ் நாட் கன்டியூசிவ். உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அது ஒத்து போகலாம், ஒத்து போகாம இருக்கலாம். எப்போதும் எதிர்ப்பு, எப்போதும் பிரச்சனை இருக்கலாம். பட் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாம் வசனம் கீழ்ப்படிவீங்களா? இப்ப இது வசனம் சொல்லிட்டு போறதுக்காக சொல்லல. இப்படி நிறைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கட்டளைகளுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் யாராயிடுவீங்களா? எனக்கு சொந்த ஜனமாயிருப்பீர்கள். If you keep all my commandments, you shall be my own people. என்னுடைய கட்டளைகள் எல்லாம் நீங்கள் கை கொண்டா நீங்க யாராயிடுவீங்க? எனக்கு சொந்த ஜனமாயிடுவீங்க. நான் உம்முடைய பிள்ளை, இது எனக்கு செய்யணும், இது எனக்கு நடக்கணும். அப்படி செய்யலாமா? சொல்லுங்க. இரக்கம் உள்ளவர்கள், அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இரக்கம் காட்டுங்க. அப்புறம் சமாதானம் பண்ணுகிறவர்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை அதை இன்னும் கூடுதலா ஆக்கி விட்டுறாதீங்க. If you happen to face some problem, அதை என்ன பண்ணிடாதீங்க, don't flare it up. அது ரொம்ப பெருசாக்கிடாதீங்க. try to settle it. அது எப்படியா செட்டில் பண்ண பாருங்க. இப்ப நம்ம அநேகர் அப்படி இருக்கிறது கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை அதை பெருசாக்கிறது. அதை என்ன பண்ண பாருங்க, மேக்சிமம் try to settle it amicably. எந்த விதத்திலேயாவது சாத்வீகமான முறையில அதை செட்டில் பண்ணீங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள். அப்ப பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா?
வசனம் அப்படிதான் சொல்லுது. எங்கெங்கெல்லாம் வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அப்பப்ப இடையில ஜெபம் பண்ணலாம்ல. எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். கர்த்தருக்குள்ளதான் சந்தோஷமா இருக்க சொல்றாரு. சாப்பாடுல கிடையாது, பணத்துல கிடையாது, வேலையில கிடையாது, கர்த்தருக்குள். சரி, ஓகே. கீழ்ப்படிதல் என்று சொன்னால் முதல்ல நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது எதுக்கு தெரியுமா? டைரக்ட்லி பைபிள்ல எதுக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறார்? கீழ்ப்படிதல் என்று சொன்னால் நம்பர் 1, முதல்ல கீழ்ப்படிய வேண்டியது ஆண்டவருடைய வசனம். சங்கீதம் 119 சங்கீதம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற அவங்களுக்கு பேர் என்னவா? உத்தம மார்க்கத்தாராம். அவங்க யாராம்? பாக்கியவான்களாம், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, சொல்ல மாட்டீங்களே, உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நீங்க வசனத்தின்படி வாழ தீர்மானம் பண்ணலாமா இன்னைக்கு? அதான் ஃபர்ஸ்ட் டிமாண்ட், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எதன்படி நடக்கணும்? வசனம் தெரியலையா படிங்க, தெரியலையா எங்களை கேளுங்க, ஊழியர்களை கேளுங்க. இந்த விஷயத்தில் நான் எப்படி how to conduct myself in this situation, இந்த சூழ்நிலையில பைபிள் பிரகாரம் நான் என்ன முடிவு எடுக்கணும், what kind of decision I should take at this situation அப்படின்னு நீங்க என்கிட்ட கேளுங்க, சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, யோவான் 14:15. நீங்க இயேசுவை நேசிக்கிறதா சொல்றீங்க, பாட்டெல்லாம் இப்ப பாடணும், என் உயிரே என் உயிரே அப்படின்னு இங்க பாட்டு பாடுவீங்க. அங்க போய் மெசேஜ் கொடுப்பீங்க, என்ன தெரியுங்களா? உங்க கணவனுக்கோ உங்க மனைவிக்கோ உங்க காதலனுக்கோ, யூ ஆர் மை லைஃப். இப்படி நிறைய பேர் பார்க்கறேன், கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, இதான் என் வாழ்வு. யாருக்கு? கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், அவர் காதலனுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். என்னன்னு? நீ இல்லாம நான் உயிரே வாழ முடியாது, நீ தான் என் உயிர். இங்க வந்து யாரை விட்டு சொல்றது என் உயிரே என்ன வேணுது? இந்த கதெல்லாம் விடக்கூடாது, இந்த கதெல்லாம் விடக்கூடாது. நீ தான் எனக்கு எல்லாம், நீ இல்லைன்னா எல்லாம் போச்சு. Who said that? Who said that? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய முழுமையான நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஆமா ஆமா ஆமா. கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும், கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும், நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும், நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு, என்றென்றும் மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு, வாழ்வில் தீராதது நம் தேவனின் ஜீவன்பு, நம் வாழ்வில் தீராதது நம் இயேசுவின் ஜீவன்பு, அன்பு இயேசுவின் அன்பு. சொல்லுங்க, என்ன பாடு விட்டு வேடிக்கை பார்த்து பாட மாட்டீங்களா? தாய் தந்தை அன்பொரு நாள் அது தனிந்தே போய்விடும், தாய் தந்தை அன்பொரு நாள் அது தனிந்தே போய்விடும், பெற்ற பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும், பெற்ற பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். சொல்லுங்க, இயேசுவை நேசிக்கிறீங்களா? அப்பாவை நேசிங்க வானானல, கணவனை நேசிங்க வானானல. ஆனா அவங்கள போய் நீதான் என் உயிர்னு சொல்லிடாதீங்க. இதுக்கு முன்னாடி சொல்லி இருந்தா ஆண்டவர்கிட்ட சாரி சொல்லிட்டு நீதான் இயேசுவே என் உயிர். இன்னைக்கு பாடினது உண்மையா இல்லையா? அப்போ இனி ஒரு நாள் யாரையும் பார்த்து நீதான் என் உயிர்னாத, நீ இல்லாத எனக்கு வாழ்வே இல்லைன்னு சொல்லாத, இயேசுதான் என் வாழ்வு. பிரைஸ் எல்லாம். சரி, நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளா இருந்தால்
அது எதுல காட்டணுமா சொல்லுங்க. உங்க பைபிள பாருங்களேன், யோவான் 14:15. நீங்கள் என்னில் அன்புள்ள இருந்தால், நீ இயேசுவை பார்த்து உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ வசனத்தின்படி வாழ்ந்துட்டனாவே அவர் தெரிஞ்சுக்குவாரு இவன் என்ன நேசிக்கிறான். நீங்க இந்த பாட்டை பாடினாலும் பாராட்டி போனாலும் நீங்க பைபிள் படி வாழ்ந்துட்டீங்கன்னா அவர் தெரிஞ்சுக்குவாரு இவன் என் மேல் அன்பா இருக்கிறான், அதனால்தான் என் வசனத்தை கை கொள்றான். 1 யோவான் 2:4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன். பொய் சொல்லாதீங்க. என்ன பொய்? பொய் எது பொய்? மனுஷங்கிட்ட சொல்ற பொய் இது வேற, தேவன்ட்டே பொய் சொல்றாங்க. நம்பாலும் என்ன பொய் சொல்றாங்க பாருங்களேன். அவர் எனக்கு தெரியும், இயேசு எனக்கு தெரியும், அவர் என் ரட்சகர், அவர் என் ஆண்டவர், அவர் எனக்கு தெரியும், அவர் என் ராஜா தெரியும். ஓகே தான். அது எப்படி நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்? அவரை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனையை கை கொள்ளலைன்னா நீ என்ன சொல்றியா? பொய் சொல்றியா? விளங்குதா விளங்கலையா? எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு பைபிளை தெரியும், சர்ச்சை தெரியும், ஆண்டவரை தெரியும், ரகசிய வருகை தெரியும், அந்திகிறிஸ்துவை தெரியும். ஐயோ பைபிளை கரைச்சு குடிச்சிட்டேன், உன்னத பாட்டு தெரியும், வெளிப்படுத்தின விஷயம் தெரியும், ஆச்சரிப்பு கூடார தெரியும், அத பலகை தெரியும், திரை தெரியும், எல்லாம் தெரியும். ஓகே, அது நீங்க எப்படி காட்ட போறீங்க? அவருடைய வசனத்தின்படி வாழும் பொழுதுதான் நீங்க சொல்றீங்க நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன். அப்போ பேசிக்கலி நம்பர் 1 இதுல போட்டிருக்கிறதுக்கு கீழ்ப்படிதலின் மூலமாக, by obeying God's word, I show and I tell him I love you, I know you, உம்மை அறிந்திருக்கிறேன் என்பதை சொல்றேன். ஓகே, இரண்டாவது பைபிள்ல கீழ்ப்படியும்படி சொல்ற அடுத்த விஷயம், கீழ்ப்படியுங்கள். நீதிமொழிகள் 1:8. உன் தகப்பன் புத்தியை கேள். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் கேட்டுங்க. உங்க வயசு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நான் படிச்சுட்டேன், நான் ரொம்ப மெச்சூர்டு, எனக்கு எல்லாம் தெரியும். சிலர் பார்க்குறேன். இப்போ கூட போன வாரம் ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, என் பையன் ஏத்து பேசுறான் பாஸ்டர், என்கிட்ட கூட பேசுறான் பாஸ்டர் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. என் பையன் ஏத்து பேசுறான், கூட பேசுறான். நீ நன்றாயிருப்பதற்கு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. திருமணம் ஆகாத வாலிப சகோதர சகோதரிகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. திருமணம் ஆனவங்க விஷயத்துல உங்க மகளுக்கு திருமணம் ஆயிருந்துச்சா, உங்க பையனுக்கு திருமணம் ஆயிருந்துச்சா ஆலோசனை சொல்லலாம், ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க. அது பிற்பாடு அவங்களுடைய குடும்பம் வேற. அந்த குடும்பத்துக்கு கணவன் தலைவன், மனைவி உதவி தலைவர், இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க. நீங்க அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, ரொம்பலாம் உள்ள நுழைஞ்சிடாது. இப்ப நிறைய வீடுகளில் பிரச்சனைக்கு அதுதான் காரணம். திருமணமான கணவன் மனைவி இந்த குடும்பத்துக்குள்ள பெற்றார் ரொம்ப தலையிடுறாங்க. பெற்றார் தலையிடக்கூடாது, அது சாய்ஸ், அவங்களுடைய பொறுத்தது, அவங்க தான் முடிவு எடுக்கணும். அங்க அடுத்தது நான் அவங்களுக்கு சொல்ல வர எபேசியர் 5:22 வாசிக்கலாம். எப்படி சொல்றீங்க? பைபிள்ல போட்டுது, நானா எழுதிட்டு வரல, இது பைபிள்ல போட்டுக்குது, இது பைபிள்ல போட்டுக்குது. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. முதல்ல யாருக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு, கவர் டு கவர், ஆண்டவருடைய வார்த்தைக்கு. இரண்டாவது பெற்றாருக்கு கீழ்ப்படுது, மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள பெற்றார். மூணாவது மனைவிகள் கணவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நான்காவது எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள், பிரசன்ட் டென்ஸ், உங்களை நடத்துகிறவர்கள் உங்க ஆத்மா எப்படியாவது பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும். இங்க பூசி மொழிகி நீ உங்க காணிக்கெல்லாம் வாங்கிட்டு உங்களை ஒன்றும் சொல்லாம என்கிட்ட ஆண்டவர் அடிக்கடி உணர்த்துறது என்ன தெரியுங்களா? சில நேரங்களில் சில பேர்ல எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும், சொல் பேச்சு கேட்கலன்னு வருத்தம் இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, அவங்களுடைய தவறை எடுத்து காட்டு. எரேமியாட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் பாவத்தை என்ன பண்ணி எடுத்து காட்டு, சொல்லு, tell them. உங்க நிறைய பேருக்கு நான் சொல்லல, ஆண்டவர் என்ன கேட்பார், ஏன்டா சொல்ல மாட்டேன்னு கேட்பார். நீங்க ஒன்னு சொன்னாவே கோச்சுக்கிட்டு அப்புறம் என் பக்கமே வரமாட்டேன்றீங்க. என்ன ரெண்டாவது சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியாவுக்கே கீழ்ப்படியில இந்த மக்கள், நீங்க பைபிளை படிச்சிருந்தா தெரியும்.
ஒரு நல்ல தீர்க்கதரிசி எரேமியா, அவனுக்கே கீழ்ப்படியல. நான் நினைச்சுக்குவேன், அந்த எரேமியாவுக்கே கீழ்ப்படியாத மக்களை எனக்கு கீழ்ப்படிய போறாங்க, எசேக்கியேலுக்கு கீழ்ப்படியாத மக்களை எனக்கு கீழ்ப்படிய போறாங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. உங்கள் மேய்ப்பருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உங்கள் மேய்ப்பருக்கு கீழ். அவர் தான் உங்களை நடத்துகிறவர்கள். உங்கள் ஆத்துமாக்களை உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கலானபடியினால் அவள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒபே யுவர் பாஸ்டர். அடுத்தது ரோமர் 13:1 13:7. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். கவர்மெண்ட் கீழ்ப்படி சொல்லுது. நீங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்களோ அல்லது வெளி வேலை பார்க்குறீங்களோ சாதாரண பிரஜையோ யாரா இருந்தாலும் என்ன போட்டு தெரியுங்களா? மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அதே அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. நிறைய பேரு தங்கள் வருமானத்தை மறைச்சி கவர்மெண்ட்டுக்கு பொய் கணக்கு கொடுத்துட்டு வருமான வரி கட்டாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. திருச்சியிலே 2-3 பேர் நான் பார்த்தேன், விசுவாசிகள் பார்த்துருக்கிறேன். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை கரெக்டா செலுத்துவேன்னு சொல்லுவீங்களா? கவர்மெண்ட் ரூல்ஸை கீப் அப் பண்ணுவீங்களா? உண்மையில ஓட்டிட்டு போய் வம்பு பண்ணிட்டு அவன்ட்டு சண்டைக்கு நிற்க கூடாது. வண்டி ஓட்ட கத்துக்கணும், ஒழுங்கா கத்துக்கணும். லைட்டு போடுறது முதற்கொண்டு கத்துக்கணும், டைரக்ஷன்லாம் கத்துக்கணும். இவாட்டும் கொண்டு போய் எங்கேயா நிப்பாட்டிட்டு முறைக்க கூடாது. அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுவீங்களா? சரி. கடைசியா எச்சரிப்பை சொல்ல விரும்புறேன். முதல்ல ஆசீர்வாதத்தை சொன்னேன், கீழ்ப்படிவதனால் வர ஆசீர்வாதத்தை சொன்னேன். உபாகமத்துல 28 முதல் 12 வசனங்கள்ல அவ்வளோ ஆசீர்வாதம். சரி, எச்சரிப்பு என்ன சொல்ல விரும்புறேன், சீக்கிரமா எச்சரிப்பு. கீழ்ப்படியாவிட்டால் என்னென்ன நடக்கும்? கீழ்ப்படியாவிட்டால் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல மோசேயும் ஆரோனையும் ஆண்டவர் சொல்றாரு, நீயும் கானானுக்குள்ள போக மாட்டேன்ட்டார். எங்க இவன் தான் நடத்திட்டு வந்தவன்ல, இவன் தான் தலைவர்களே, இவனுக்கும் ஆப்பு வச்சுட்டார் ஆண்டவர். என்ன காரணம் தெரியுங்களா? கண்மலையை பார்த்து பேசுனார், கண்மலையை அடிச்சுட்டான். இது பெரிய குத்தம்ன்றீங்களா? இந்த பொஞ்சாதி அடிச்சான் அல்லது புள்ளக்குட்டி அடிச்சான? யார் அடிச்சான்? கண்மலை தானே அடிச்சான். கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு, இவன் என்ன பண்ணிட்டான்? அடிச்சுட்டான். தண்டனை என்ன தெரியுங்களா? கானானுக்கு போக முடியாதுன்ட்டார். எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்களேன். கீழ்ப்படியவில்லை என்றால் கானானுக்குள் போக முடியாது. நல்ல காதுள் எல்லாரும் கேட்டுங்க. கானான் என்பது நமக்கு எதை குறிக்கும்? பரம கானான், பரலோகம். அந்த கானானுக்கு போட்டி பரவாயில்ல, மோசே பரலோகத்துக்கு வந்துடுவான். நீங்களும் நானும் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா எங்க போக மாட்டோம்? பரலோகத்துக்கு போக மாட்டோம். ரொம்ப பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டு ஞானத்தான் எடுத்து சபைக்கு வாரம் போய் பைபிள் எல்லாம் படிச்சு காணிக்க தசம்பாவம் கொடுத்து ஸ்பெஷல் ஆஃபரிங் கொடுத்து கட்டட நிதி கொடுத்து சந்தா கொடுத்து ஐயோ இவ்வளவும் பண்ணி கடைச்சலை செத்து மோட்சம் போகலன்னா அதோட பரிதாபம். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் ஒரு பல்ல கடிச்சுக்குவாங்களே. என்ன எத்தனை தடவை நான் தசமாவும் கொடுத்தேன்னு தெரியுமா? எத்தனை தடவை காணி கொடுத்தேன்னு தெரியுமா? என்ன கொண்டாந்து நரகத்தில் போட்டீங்களே அப்படின்னு பல்ல கடிச்சுக்குவாங்களா? நான் இப்பயே சொல்லிடுறேன், அந்த மாதிரி பல்லெல்லாம் கடிச்சுக்காத. அங்கே போய் ஒழுங்கா வசனத்தின்படி வாழ்ந்துரு. மோசேயும் ஆரோனுமே எதை எழுந்துட்டாங்க? கானானை எழுந்துட்டாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24 ஆதாம் ஏவாளை ஆண்டவர் வெளியே விரட்டி விட்டார் ஏதேன் தோட்டத்திலிருந்து. ஏன் தெரியுங்களா? கீழ்ப்படியாமையினால். They were driven out from the Garden of Eden because of their disobedience. அவருடைய கீழ்ப்படியாமையினாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய கீழ்ப்படியாமையினாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டார்கள். 1 சாமுவேல் 15:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கீழ்ப்படியில ராஜ பதவி இழந்துட்டான். He was dethroned. He was dethroned. ராஜ பதவி இழந்து விட்டான். இதனால கீழ்ப்படியாமை. அங்கதான் சொல்றாரு, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்க, காணிக்க கொடுக்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா அவ்வளவு வேஸ்டா போயிடும். பலியை பார்க்கிலும்
கீழ்ப்படிதல் முக்கியம். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுவோமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் என்று. எதுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படினா அர்த்தம் என்ன? வசனத்துக்கு கீழ்ப்படிவேன். எதற்கு கீழ்ப்படிவேன்? வசனத்துக்கு கீழ்ப்படிவேன்.